பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், ஒரு சிறிய ஓட்டு வீடு, அப்பா, அம்மா, அக்கா, தம்பி என ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். எங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கிராமத்தில் தொடங்கியது. வறுமை இருந்தாலும் அன்பிற்கும் இறைபக்திக்கும் அங்கே குறைவில்லை. அவனை பாருங்கள், அவன் தானியக எல்லா இனிப்புகளையும் நான் படிப்பதற்கு சென்னை சென்று டிப்ளமோ படித்துக் கொண்டிருக்கும் பரபரப்பான சூழல். கையில் ஒரு கடிதம் அல்லது போனில் வந்த மெசேஜ். சென்னையில் படிப்பு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, திடீரென ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த செய்தி வந்தது. கனடா செல்லும் வாய்ப்பு. வீட்டில் சொன்னபோது போப்பா என்று ஒற்றை வார்த்தையில் பச்சை கொடி காட்டினார்கள். என் வளர்ச்சியே அவர்களின் மகிழ்ச்சி என்று நினைத்தார்கள். படிப்படியாக வேலைகள் நடந்தன. விசா கிடைப்பதற்கு முன்பே 8 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய தொகையை அப்பா அம்மா பலரிடம் கடன் வாங்கி திரட்டினார்கள். என் கனவுக்காக அவர்கள் சுமந்த கடன் அது. கனவு நிஜமானது. என் மெயிலில் வந்த அந்த விசா காப்பியும் வேலைக்கான ஆர்டரும் என் கையில். உடனே வீட்டிற்கு போன் செய்தேன். விசா வந்துச்சு என்று சொன்னபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங்கள் குடும்பத்திலேயே முதலாளாக நான் வெளிநாடு செல்ல போகிறேன். கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. வாங்கிய கடனை எல்லாம் அடைத்து விடலாம் என்று என் பெற்றோர் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். மனதில் ஒரு சிறு சந்தேகம். இது உண்மையான விசாதானா என்று உறுதி செய்ய சென்னை எம்பசிக்கு சென்றேன். ஆனால் அங்கிருந்தவர்கள் சொன்ன பதில் என் தலையில் இடியாய் இறங்கியது. இது கனடா விசா. இதை டெல்லியில் உள்ள கனடா எம்பசியில் தான் சரிபார்க்க முடியும் என்று கைவிரித்து விட்டார்கள். இதுவரை நான் தமிழ்நாட்டை தாண்டியதே இல்லை. ஆனால் இப்போது என் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது. என் நெருங்கிய நண்பனிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவன் கேட்ட கேள்விகள் என் மனதை சுக்குநூறாக உடைத்தது. யார்கிட்ட கொடுத்த, எப்படி அனுப்பின என்று அவன் கேட்கும்போதுதான் நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு புரிய தொடங்கியது. ஒரு பக்கம் நண்பனின் சந்தேகம், இன்னொரு பக்கம் அந்த கனடா நபரின் போன் கால். எப்போ கிளம்பி வரீங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்று அவர் கேட்க எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. மனதிற்குள் 1000 நடுக்கம் இருந்தாலும் அவரிடம் எல்லாம் ரெடியாகிறது என்று சொன்னேன். அவர் ஃப்ளைட் டிக்கெட்டிற்கு பணம் கேட்டபோதுதான் என் நண்பன் ஒரு யோசனை சொன்னான். இம்முறை ஏமாறக்கூடாது என்று முடிவு செய்தோம். டிக்கெட் பணத்தை நேரில் வந்து கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பெங்களூரு கிளம்பினோம். டெல்லி போக வேண்டிய நான் ஒரு நம்பிக்கையில் பெங்களூரு நோக்கி பயணித்தேன். என்னை அறியாமல் கண்ணீர் வழிந்தது. என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாங்கிய 8 லட்சம் ரூபாய் என்ன ஆகப் போகிறது? ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருந்தால் நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன்? பயம் என் நெஞ்சை அடைத்தது. பெங்களூரு வந்தடைந்தேன். ஆனால் அங்கு அப்படி ஒரு அலுவலகமே இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது. 8 லட்சம் ரூபாய், என் அப்பா அம்மாவின் இரத்தமும் வியர்வையுமான அந்த பணம் ஒரு காகிதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தபோது என் உலகமே ஸ்தம்பித்தது. இறகினாடை அக்காவின் திருமணத்திற்காக கடன் வாங்கியிருந்தோம். இப்போது வாங்கிய 8 லட்சத்திற்கு மட்டும் வட்டி 40,000. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தோன்றியது. என் பெற்றோருக்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? அழாத, வா டெல்லி போய் ஒரு முறை செக் பண்ணுவோம் என்று என் நண்பன் கூறினான். ஆனால் என்னிடம் காசில்லை. வீட்டிலும் உண்மையை சொல்ல முடியாது. டெல்லி போக பணம் கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? என் அழுகை சத்தமாக மாறியது. கவலைப்படாத, நான் இருக்கேன் என்று சொல்லி யாரிடமோ கடன் வாங்கி 20,000 கொடுத்தான் என் நண்பன். அந்த பணம் என் கையில் ஒரு பாரமாக இருந்தது. நாங்கள் டெல்லி நோக்கி பயணமானோம். ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் என் மனமோ மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. இனி வாழ்ந்து என்ன பயன்? 8 லட்சம் கடன், 40,000 வட்டி. என்னால் இதை எப்படி அடைக்க முடியும்? செத்துவிடலாமா என்ற எண்ணம் என்னை வாட்டியது. ஒரு பகல், ஒரு இரவு என் கண்ணீரோடு கழிந்தது. டெல்லி வந்தடைந்தேன். என் கால்கள் நடுங்கின. நண்பன் ஒரு ரூம் எடுத்து, குளித்துவிட்டு வா, எம்பசி போய் உண்மையை சரிபார்ப்போம் என்றான். அந்த பயணம்தான் என் வாழ்வின் கடைசி நம்பிக்கையாக இருந்தது. டெல்லி எம்பசி அதிகாரி சொன்ன அந்த வார்த்தை என் காதுகளில் இடியாய் இறங்கியது. இது உண்மையான விசா கிடையாது. 8 லட்சம் ரூபாய், என் அப்பா அம்மாவின் இரத்தமும் வியர்வையுமான அந்த பணம் ஒரு காகிதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தபோது என் உலகமே ஸ்தம்பித்தது. அவர் கேட்ட கேள்விகள் என் இதயத்தை குத்தியது. நீ படித்தவன் தானே, ஏன் தெரியாதவர்களிடம் பணம் கொடுத்தாய்? அவன் ஒரு நைஜீரியன். இறந்தவர்களின் வங்கி கணக்குகளை பயன்படுத்துகிறான். பணம் அவ்வளவுதான், பிடிக்க முடியாது என்று அவர் கைவிரித்த போது என் உடலில் இல்லை. என்னால் அழக்கூட முடியவில்லை. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு போ என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் என் கையில் இருந்த போன் ஒலித்தது. என் அப்பா. அந்த நேரத்தில் நான் அவரிடம் என்ன சொல்லப் போகிறேன்? என் கனவு மட்டுமல்ல,
என் மொத்த குடும்பத்தின் நம்பிக்கையும் சிதைந்து விட்டதே. விசா போலி என்று தெரிந்த அந்த நொடியில் வந்த அப்பாவின் ஃபோன் கால் என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தது. அழுவதை மறைத்துக்கொண்டு ஏதும் தெரியாதது போல, என்னப்பா என்று கேட்டேன். அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. தம்பி ஹாஸ்டல் போயிட்டான், நீயும் போயிட்டா, நாங்க 2 பேரும் தனியா இருப்போம் என்று அவர் சொன்னபோது நான் அவர்களுக்கு செய்யப்போகும் துரோகத்தை நினைத்து என் உள்ளம் கதறியது. உண்மையை சொன்னால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்று தெரியும். எல்லாம் சரியாகும் என்று ஒரு பெரிய பொய்யை சொல்லி போனை வைத்தேன். என் வாழ்க்கையே இருண்டு கிடக்கும்போது அவர்களுக்கு எப்படி வெளிச்சம் தருவேன்? சென்னை திரும்பினோம். விடு, பார்த்துக்கலாம் என்று சொல்லி நண்பன் சென்ற பிறகு அந்த தனிமை என்னை விழுங்க பார்த்தது. கோயம்பேடு அருகில் ஒரு சிறிய அறையில் நன்னை நானே சிறை வைத்துக் கொண்டேன். ஈசப்பா, எனக்கு ஏன் இந்த நிலை? நான் என்ன பாவம் செய்தேன்? என் குடும்பத்தை வாழ வைக்கத்தானே ஆசைப்பட்டேன். ஏன் இவ்வளவு பெரிய அடியை எனக்கு கொடுத்தாய் என்று கத்தி அழுதேன். பதில் சொல்ல யாருமில்லை. 2 நாட்கள். ஒரு பருக்கை சோறு கூட உள்ளே செல்லவில்லை. பசி எடுக்கவில்லை. உயிர் மட்டும் ஊசலாடிக் கொண்டிருந்தது. சமாதானம் இதயத்தில் பொழியுமே, பயம் நீங்கி புது பலம் கிடைக்குமே. நீர் சொன்ன வார்த்தையால் ஆறுதல் பெருகுதே, என் பயங்கள் எல்லாம் விலகி ஓடுதே. சமாதானம் இதயத்தில் பொழியுமே,